தன்னோட காவேரி கர்ப்பமா இருக்கா. தான் அப்பா பார்க்க போறோம்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல ஓடி வந்த விஜய்க்கு காவேரி செம்ம ட்விஸ்ட் கொடுத்துட்றாங்க. அதாவது, மாமி உங்ககிட்ட சொன்னது என் கர்ப்பத்தை பத்தி கிடையாது, கங்காக்காவோட கர்ப்பத்தை பத்தின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு செம்ம டிசப்பாயிண்ட் ஆன விஜய், நீ கர்ப்பமா இருந்தா நல்லா இருந்திருக்கும், நான் எவ்வளவு ஹாப்பியான தெரியுமான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. ஆனா அப்ப கூட காவேரி விஜய் கிட்ட அந்த உண்மையை சொல்லாம அப்படியே மறைச்சிடுறாங்க. ஆனா இது புரியாத விஜயும் ரொம்பவே கொஞ்சம் காவேரி கிட்ட பேசிட்டு, காவேரியோ முதல்ல இது எல்லாத்தையும் விடுங்க, வெண்ணிலாவோட பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறமா நம்மளோட விஷயத்தை பத்தி பாத்துக்கலாம்னு சொல்ல உடனே விஜயும் இன்னொரு 2 நாள் தான் வெண்ணிலாவோட மாமாவை பார்த்து நான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன், வெண்ணிலாவோ என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு என்னை விட்டு விலகி போயிடுவான்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு, அதுக்கப்புறமா நம்ம குழந்தைக்கான ஏற்பாடை பண்ணலாம்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணேன். ஆனா அப்ப கரெக்டா திடீர்னு ரோட்ல சாரதா வரத காவேரி பார்த்துட்டு அவசரமா விஜய் அங்கிருந்து துரத்தி விடுறாங்க. உடனே விஜயும் ரோட்ல கூட என்னால என் பொண்டாட்டி கூட நிம்மதியா பேச முடியல, இங்கேயும் என்ன துரத்த ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே அங்கிருந்து கிளம்ப. அதுக்கப்புறமா காவேரியோ சாரதா கிட்ட என்னம்மா இங்கன்னு கேட்க, உடனே சாரதாவோ கடைக்கு போற விஷயத்த சொல்றாங்க. உடனே காவேரியோ நானும் உங்க கூட வரமான்னு அவங்க கூடயே போய்கிட்டே பேசிக்கிட்டு இருக்க. சாரதாவோ எனக்கு வரன் தம்பியையும் கங்காவையும் இதுக்கப்புறமா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தோணுது, நம்ம எப்படியாவது இந்த அப்பள பிசினஸ நல்லா கொண்டு போயிட்டு நம்மளோட செலவுகள் எல்லாத்தையுமே நாமளே பார்த்துக்கணும், ஏன்னா அவங்களுக்கு குழந்தை வரப்போதில்லை, அதனாலேயே அவங்களுக்கு கடமையோ செலவோ அதிகமா இருக்கும், அதனால அவங்களுக்கு நம்ம தொந்தரவா இருக்கக்கூடாது, என்ன நான் நர்மதாவை மட்டும் கரையேற்றிட்டேன்னா நிம்மதியா நம்ம ஊர்லயே போயிட்டு ஏதாவது பண்ணி பொழைச்சிப்பேன்னு சொல்றாங்க. உடனே காவேரியும் என்னம்மா நீ இப்படி சொல்லிட்டு இருக்கா, நான் தான் இருக்கல்ல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்ல. ஆனா சாரதாவும் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், நீ வேணும்னா விஜய் தம்பி கூட தான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன்னா அந்த தம்பி கூடயே போயிடுடி, நான் ஒன்னும் உன்னை தடுக்க மாட்டேன், இதை நான் கோவத்திலயோ இல்ல நான் அவசரத்திலயோ சொல்லல, நல்லா யோசிச்சு பார்த்துதான் சொல்றேன், என்ன எனக்கும் அந்த தம்பி மேல நம்பிக்கை வைக்கணும்னு தான் ஆசையா இருக்கு, ஆனா என்ன அந்த வெண்ணிலா அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் எனக்கு அந்த நம்பிக்கை வரவே மாட்டேன்றது, உன்னோட வாழ்க்கை என்ன கேள்விக்குறி எடுமோன்ற பயத்துலதான் நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்ன தப்பா நினைச்சுக்காதன்னு சொல்ல. ஆனா காவேரியோ என்னம்மா நீ என்னை பத்தி இவ்வளவு கவலைப்படும் போது நானும் என்னோட வாழ்க்கையை பத்தி கவலைப்பட மாட்டேனா, நீ எதுக்கும் கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லா பிரச்சனையும் தீந்துரும், நானே என்னோட லைஃபை சரி பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட அங்கிருந்து கிளம்பி போக, மனசுக்குள்ளேயே காவேரி இந்த வெண்ணிலா பிரச்சனை எப்பதான் தீருமோ அப்பதான் நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும்னு சொல்லிட்டு அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. சோ கைஸ், வெண்ணிலா விஜயை விட்டுட்டு அவங்க சொல்ற மாதிரி ஈஸியா பிரிஞ்சு போறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான், அதனால காவேரி வெண்ணிலாவை பத்தி யோசிக்கிறதுக்கு பதிலா தன்னை பத்தியும் தன்னோட குழந்தைய பத்தியும் முக்கியமா விஜய பத்தியுமே யோசிச்சு பார்த்துட்டு இதுக்கப்புறமா அவங்க வெண்ணிலாவுக்காக வெயிட் பண்ணாம, அதாவது வெண்ணிலா விஜயோட லைஃப் விட்டு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணாம அவங்க விஜய்க்காக அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைக்கிறீங்களா?